உலகின் ஒரு மூலையில் ஒரு பழைய கட்டடத்தின் பின்னால் நெளிந்த ஒரு அம்மா பூனையும் தன் சின்ன குட்டியும் தான் நிழல் போல் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கிழிந்த ஒரு துணியில் குட்டியை போர்த்தி வைத்து கொண்டு அதோட பசியை அதை தாங்கி கொண்டு அம்மா பூனை மெதுவாக அதோட குட்டியோட காதில் சொல்லுமா, பாப்பா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு. காலை வரும்போது அவள் வீடு வீடாக போய் சென்று உணவை தேடுமா. சில கதவை அடைப்பாங்களாம், சில பேரை துரத்திடுவாங்களாம். ஆனால் அந்த குட்டிக்காக அம்மா பூனை மனம் தளரவே தளராதாம். ஒரு நாள் ஒரு இரவு மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்த சமயத்தில் குளிர் அதால் தாங்க முடியல. அம்மா பூனை குட்டியை பக்கத்திலே அணைச்சிக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்ருக்குமா. ரொம்ப உடம்பு நடுங்குமா, குட்டியும் ரொம்ப நடுங்குமா. குட்டி நடுங்கிறதுக்காக தன்னோட உடலை கவசமாக போட்டுக்கொண்டு அம்மா பூனை அதை ரொம்ப பாதுகாக்குமா. அடுத்த நாள் காலை அவங்க வாழ்க்கையை மாற்ற ஒருத்தி வந்தா. அவள் பேர் ஆயிஷா. அவன் மெதுவாக பால் ரொட்டி எல்லாம் அதுக்கு கொடுத்துட்டு அந்த குட்டி பூனையோட கண்களில் 4 நாளாக தெரியாத ஒரு ஒளி பார்த்தாலாம். அதான் நம்பிக்கையோட ஒளி. சில நாட்களுக்கு அப்புறம் ஆயிஷா அம்மா கிட்ட போய் கேட்டா, அம்மா இந்த பூனைக்குட்டியெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சுக்கலாமா அப்படின்னு. அவளோட குரலில் இருந்த பாசம் கேட்டு அம்மாவும் சிரிச்சிட்டு ஓகே நம்ம வீட்டிலே வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் தெருப்பூனைகள் கிடையாது, ஒரு குடும்பத்தோட அன்பும் பாதுகாப்பும் நிறைந்த புதிய வாழ்க்கைக்கு ஆரம்பம். அதுக்கப்புறம் குட்டி பூனை ரொம்ப வீட்டில் விளையாடுமா. அம்மா பூனை ரொம்ப அமைதியாக இருந்து ஆயிஷாவை பார்த்துக்கிட்டு இருக்குமா. நான் இப்போ பாதுகாப்பில் இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரியா. பசி, குளிர், பயம் அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பாசமே நிறைந்திருக்கு இந்த அம்மா பூனைக்கும் குட்டி பூனைக்கும். ஒரு சிறிய கருணை கூட ஒரு உயிரின் முழு வாழ்க்கையை மாற்றிடும் அப்படிங்கிறதான் இந்த கதையோட கருத்து.